06க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். அணு ஆயுத குவிப்பு, பாகிஸ்தானின் அணு ஆயுத குவிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். உத்தம்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர், அணு ஆயுதம் பாதுகாப்புத்துறை சார்ந்த பேராசிரியர். இந்த விஷயங்களை பொறுத்தளவு ஒரு உலகளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது வளர்ச்சி என்ற பெயரில். அதை தாண்டி இந்த விஷயத்தை ஆக்கப்பூர்வத்திற்காக, அதாவது அணு ஆயுதம் அல்லது அணு பிரச்சனையை ஒரு ஆக்கப்பூர்வமான வழிகளில் செலுத்துவதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்தியா பாகிஸ்தானில்? இந்தியாவை பொறுத்தவரை வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இந்தியா உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வாய்ப்புகள் எல்லாம். இப்போ இந்த சிவில் நியூக்ளியர் டீல் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடனான பெரிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து பல நாடுகளுடன், பிரான்ஸ், கனடா, மங்கோலியா, ஈவன் ஆஸ்திரேலியாவுடன் கூட அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நியூக்ளியர் சப்ளையர் குரூப் என சொல்லப்படுக்கும் என்எஸ்ஜியில் கூட இந்தியா அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்தியா பெரிய அளவில் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் ஆக்கப்பூர்வமான, நீங்கள் சொன்னீங்களே, அதுக்காக பல விஷயங்களுக்காக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இது உபயோகப்பட போகிறது ஆக்கப்பூர்வமான ஒரு இதுக்காக, அது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க வெப்பனைசேஷன் தான் பார்த்துட்ருக்காங்க. அது எப்படி இந்தியாவை அச்சுறுத்த முடியும், இதன் மூலம் எப்படி இந்தியாவுக்கு ஒரு இணையான ஒரு நாடாக பாகிஸ்தானை நம்ம கொண்டு வர முடியும், நாளைக்கு நம்ம எப்படி இதை பாதுகாக்கிறது, இது எப்படி பாகிஸ்தான் பேசப்படும் என்று தான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர அது ஆக்கப்பூர்வமான ஒரு இது சிந்தனைக்கு வழிவகுக்கிறதா என்றால் பெரிய கேள்விக்குறி தான். இந்த ஒரு விஷயத்தில், அணு ஆயுத குவிப்பு விஷயத்தில், அணு ஆயுத உந்து பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏவுகணையை பொறுத்தளவு. இதில் இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தளவு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய தேசங்கள். ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்களிலேயே ஒரு சிறிய நகரம் அல்லது ஒரு நடுத்தர நகரம், ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளாக ஒரு பெரிய நகரம், ஒரு 1000 கிலோமீட்டருக்கு உள்ளாக ஒரு தலைநகரே நம்மால் சந்தித்து விட முடியும். அவர்களால் நம்மை சந்தித்து விடும், நம்மால் ஒரு 50-100 கிலோமீட்டர்லேயே அவர்களுடைய தலைநகரை சந்தித்து விட முடியும். இப்படியான சூழ்நிலையில் குறைந்த தூர ஏவுகணைகளின் மூலமாக உந்துதல் அப்படிங்கிறது, ஒரு ஏவுகணையை ஒரு அணு ஆயுதத்தை செலுத்துதல் அப்படிங்கிறது சொந்த நாட்டுக்கே, அனுப்பக்கூடிய நாட்டிற்கே ஒரு பிரச்சனையை, ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னால் அணு ஆயுதத்தை பொறுத்தளவு அணுகுண்டு வெடிப்பு அப்படிங்கிறது ஹிரோஷிமாவை தாண்டி, ஹிரோஷிமாவில் இருந்து வெடித்த வெடிப்பை விட 1000 மடங்கு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் இப்பொழுது தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழலில் இது எந்த அளவிற்கு ஒரு நாடு செலுத்துகிறது அல்லது ஒரு நாடு இந்த விஷயத்தை கையாள்கிறது என்று வைத்துக் கொண்டால் கூட அது அந்த நாட்டையும் சேர்த்து அல்லவா பாதிக்கும். இது ஒரு நம் இரு நாட்டையுமே அழித்துவிடும் சூழல் இருப்பது நம்முடைய இந்த அறிவார்ந்த சமூகத்தில், இந்த இரண்டு நாடுகளிலேயுமே இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகத்தில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா இந்த எண்ணம்? கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது நம்ம மற்றவர்களுக்கு மட்டும் அழிவு என்று எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஜியாகிராஃபிக்கலி அந்த இணைஞ்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக அந்த அழிவை ஏற்படுத்தும். இது ஒரு அச்சுறுத்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நியூக்ளியர் என்பது. அதாவது எந்த ஒரு மெச்சூர்டு கண்ட்ரியும், அதாவது ஒரு நாடாக, அது ஒரு லெஜிட்டிமேட் கண்ட்ரி என்று இருந்தால் அவங்க இது உபயோகப்படுத்துவது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு கார்கில் போர்னு ஒன்று எடுத்துக்கோங்க. கார்கில் போர் முன்னாடி நடந்தது. நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தோம். உபயோகப்படுத்தப்படுமா அணு ஆயுதங்கள் என சந்தேகங்கள் பல எழுப்பப்பட்டன. ஆனால் உலக நாடுகள் தலையீட்டின் மூலமாகவும், இந்திய, பாகிஸ்தான் அப்போது அந்த இது மூலமாகவும், தலைவர்கள் மூலமாகவும் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போ யூஸ் பண்ணலை. இது ஒரு டெட்டரண்ட் கெப்பாசிட்டிக்கு தான் அது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது என்ன ஒரு பெரிய கேள்விக்குறி என்றால், வெறும் பாகிஸ்தானுடைய அதாவது நாடு உபயோகப்படுத்துகிறதா இல்லையா என்பது மட்டும் கேள்விக்குறி அல்ல. இது அங்கே இருக்கிற சமுதாய சூழ்நிலைகளும், அதாவது அந்த தீவிரவாத அந்த சூழ்நிலைகளும் இந்த விஷயம் நியூக்ளியர் மெட்டீரியல் ஹேண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் பெரிய கேள்வி. இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் ஒருவேளை கைப்பற்றி விட்டால் ஏற்படக்கூடிய அதுதான் பெரிய ஆபத்து. பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து அது குறித்து பேசுவோம். அதற்கு முன்பாக இரு நாடுகளுக்கு இடையிலான, இரு நாடுகளிலும் ஏற்படுத்தக்கூடிய இந்த பாதுகாப்பு துறைக்காக கொண்டிருக்கக்கூடிய பட்ஜெட், நிதி ஒதுக்கீடு எந்த அளவிற்கு என்பது குறித்து பார்க்கலாம். இரு நாட்டை பொறுத்தளவு இந்தியா தான் அதிக அளவில் பாதுகாப்பு துறைக்கு, ஏன்னால் நாட்டினுடைய அளவும் பெரியது, எல்லைகளும் பெரியது. எனவே அதை பாதுகாப்பதற்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படுகின்றது. நாட்டினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் கூட அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படுகின்றது. பாகிஸ்தானோடு ஒப்பிடும் பொழுது, பாகிஸ்தானை பொறுத்தளவு இந்தியாவோடு ஒப்பிடும் பொழுது மிக குறைந்த அளவில் தான் நிதியை ஒதுக்குகிறது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு ஜிடிபி, ஒட்டுமொத்த நாட்டினுடைய கிடைக்கக்கூடிய வளங்கள் அல்லது கிடைக்கக்கூடிய பணத்தின் அடிப்படையில் ஒதுக்கீடு என்று பார்த்தால் இந்தியாவை விட பாகிஸ்தான் அதிக அளவில் ஒதுக்குகின்றது.
பாகிஸ்தானில் 1000 ரூபாய்க்கு அவர்கள் 100 ரூபாய் ஒதுக்குகிறார்கள் என்றால் நாம் 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் தான் ஒதுக்குகிறோம். ஆனால் ஒட்டுமொத்த அளவில் பார்த்தால் வேண்டுமானால் இந்தியா அதிக அளவில் ஒதுக்குகின்றது பாகிஸ்தானோடு ஒப்பிடும் பொழுது. ஆனால் பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டினுடைய வருமானத்திற்கு இந்தியாவை காட்டிலுமே அதிகமாக செலவிடுகின்றது. இந்த ஒரு விஷயம், ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த போட்டி, ஆயுத குவிப்பிற்கான போட்டி இன்று கூட நடந்த அந்த செனட் கூட்டத்தில் கூட, செனட்டினுடைய ஆய்வு கூட்டத்தில் கூட அது குறிப்பிடப்பட்டுள்ளது. ராணுவ தரப்பில், பாகிஸ்தான் ராணுவ தரப்பில் இந்தியா கடந்த 2 ஆண்டுகளில் $100 பில்லியன் அளவிற்கு ஆயுதங்களை குவித்திருக்கிறார்கள், நமக்கும் அந்த அளவுக்கு தேவை இருக்கின்றது என்ற ஒரு வேண்டுகோள் ராணுவம் ஒரு விஷயத்தை விடுக்கின்றது. இந்த விஷயத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? காரணம், அவர்கள் பொருளாதார ரீதியாக அதிக அளவில் உதவி செய்யக்கூடிய நாடாக இருக்கின்றது. இந்தியா சோவியத்தோடு நெருக்கமாக இருந்த காலகட்டங்களில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவிலெல்லாம் உதவி செய்திருக்கிறது. போர்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை கூட எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கின்றோம் 70களில். என்னும் பட்சத்தில் இந்த விஷயத்தில் பாகிஸ்தானினுடைய இந்த ஒதுக்கீடு, இதில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு, உங்களுடைய பார்வை? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இந்த பெரிய அளவு ஒதுக்கீடு என்று சொல்லுறோம்ல, அது வந்து நம்மளை எந்த அளவு நம்மளை பாதிக்க போகிறது இல்லை. நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அமெரிக்கா வந்து உதவி என்று சொன்னால், அமெரிக்கா வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, அவங்க வந்து நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் 1947-48 இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் புரியும் போதிலிருந்து அந்த கோல்டு வார் என்று சொல்லக்கூடிய அந்த பனிப்போர் காலம் இருந்தது இல்லையா, 1947 1990 வரைக்கும், அது வரைக்கும் அவங்க பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கு அளவும் கூட அது கேரட் அண்ட் ஸ்டிக்ஸ் பாலிசி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். எப்பப்போ வந்து கேரட் கொடுக்கணுமோ, எப்பப்போ உங்களுக்கு எய்டு கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாங்க, எப்பப்போ அவங்க அந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணுமோ அப்போ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு. ஒரு இடையூறுக்கு மன்னிக்கவும் ஒரு கேள்வி. 50களில் அமெரிக்கா உதவி செய்துதான் பாகிஸ்தானில் அணு உலைகள் நிறுவப்படுகின்றன, அதற்கான அறிவாற்றல் அங்கே புகுத்தப்படுகின்றது. அப்பொழுது உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். அதை திரும்ப எடுத்துக்கொள்கிறோம் என்று 2007களில் சொன்ன பொழுது பாகிஸ்தான் மறுத்துவிட்டது. அணு உலைகளுக்குள்ளே கூட அனுமதிக்க மறுத்துவிட்டது அமெரிக்க அதிகாரிகளை. அமெரிக்காவிற்கே இந்த மாதிரியான ஒரு நிலை, அவர்கள் உதவி செய்த விஷயம் உதவிகரமாக இருக்கக்கூடியவர்களுக்கே இப்படியான ஒரு நிலை எனும் பொழுது, இந்த விஷயத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு இன்னும் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இன்றும் உதவி கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம்? இல்லை, மாறவில்லை என்று சொல்ல முடியாது. இன்னும் நிறைய மாறவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓரளவு குறைஞ்சிருந்தாலும் கூட இன்னும் உதவி செஞ்சுட்டு இருக்குங்கிறது உதவி செஞ்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிறது என்னவா இருக்கு? இந்த பிராந்தியத்தில் தீவிரவாதம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த ஹப் என்று சொல்கிறார்களே, அது வந்து பாகிஸ்தானில் தானே இருக்குது. நீங்கள் அந்த நாட்டை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட முடியாது, மொத்தமாக நீங்கள் வந்து ஒதுக்கி கட்டிட முடியாது. அதை வந்து நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். அதனால் நீங்கள் வந்து அந்த நாட்டை வந்து எங்கேஜ் பண்ணி தான் ஆகணும். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் எங்கேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து அதை சுத்தமாக அதை ஒதுக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் எங்கே வந்து அவங்களை கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கணும், எங்கே அவர்களை தட்டி கொடுக்கணுமோ அங்கே தட்டி கொடுக்கணுமே தவிர, ஆனால் அதை தட்டி கொடுத்தலை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. இவர்கள் இதனால தான் பண்ணுகிறார்கள். இப்போ வந்து 2005-2006 பிகினிங்கில் சிவில் நியூக்ளியர் டீல் சைன் பண்ணாங்க இந்தியாவும் அமெரிக்காவும். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானும் எனக்கும் வேணும்னு சொன்னாங்க, என் கூடயும் சைன் பண்ணுங்கள், நாங்களும் வரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் அமெரிக்கா அப்படி பார்க்கவில்லையே. இந்தியாவை வேறாகவும் பாகிஸ்தானை வேறாகவும் இந்த பிராந்தியத்தில் அந்த ஒரு வேறுபட்ட நிலை இருக்கிறது. இந்த நிலையில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். பாகிஸ்தான் இந்தியாவினுடைய அணு ஆயுத வரலாறு, அணு உலைகளுக்கான வரலாறு என்பது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். பாகிஸ்தானை எடுத்துக்கொள்ளும் பொழுது 1972 50களில் அமெரிக்கா வந்திருந்தாலும், இந்த அறிவை கொடுத்திருந்தாலும் கூட 72 தான் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானினுடைய பிரதமர் சுல்பிகர் அலி பூட்டோ அரசு அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க அணு ஆயுதங்களில் கவனம் செலுத்துகிற விஷயங்களை, ஆற்றலிருந்து அணு ஆயுதங்களை நோக்கி 1972களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தது. 1974 ஐரோப்பாவில் இருந்த அந்த நாட்டைச் சேர்ந்த அணு ஆயுத அறிவியல் அறிஞரான அப்துல் காதர் கான் வந்து பாகிஸ்தானுக்கு வரவழைக்கப்பட்டார். அவர்தான் அந்த நாட்டினுடைய அணு ஆயுத தலைவராகவே, அணு ஆயுத தந்தையாகவே பார்க்கப்படுகின்றார். பிற்காலத்தில் அவரே அந்த ஒரு விஷயத்திலும் சிக்கினார். மற்ற நாடுகளுக்கு அந்த ரகசியங்களை ஒப்படைத்ததற்காக பாகிஸ்தானின் பாலுச்சிஸ்தானில் முதல் அணு ஆயுத சோதனை சுகாய் 1 வெற்றி அடைகிறது 1998. இந்தியாவினுடைய அணு ஆயுத சோதனைக்கு பிறகு ஒரு சில நாட்களிலேயே, ஒரு மாதத்திற்குள்ளாகவே அந்த சோதனை வெற்றி அடைகிறது. அதே போல அணு ஆயுதங்கள் அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 120 தற்பொழுது இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏவுகணையின் அதிகபட்ச தாக்குதல் தூரமாக 2000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஏவுகணை வரை அந்த நாடு வைத்திருக்கின்றது. அதன் மூலமாக இந்தியாவினுடைய எந்த பெரிய நகரத்தையும் பாகிஸ்தானால் தட்டிவிட முடியும். இந்தியாவினுடைய அணு ஆயுத வரலாறை பொறுத்தளவு 1944 முதலே இந்தியாவில் அணு குறித்த ஆய்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஹோமி பாபா அப்படிங்கிற ஒரு இந்தியாவினுடைய அணு ஆயுத தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய, அணு அறிவியல் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஹோமி பாபாவால் இந்த ஒரு ஆய்வு தொடங்கப்பட்டது 1954. அது ஆயுத
வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அப்பொழுதிலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. 1974 பொறுத்தளவு பொக்ரானில் முதல் அணுகுண்டு சோதனை இந்தியா நடத்துகிறது. சிரிக்கும் புத்தர் என்று பெயரிடப்பட்ட அந்த சோதனை வெற்றிகரமாக நிறைவடைகின்றது. அதனைத் தொடர்ந்து 1998களிலும் 90களின் மத்தியிலும் நாம் 2 சோதனைகளை நடத்தினோம். அதேபோல இந்தியாவை பொறுத்தளவு ஏவுகணைகளின் அதிகபட்ச தாக்குதல் தூரமாக 5500 கிலோமீட்டர் வரை அக்னி 5 மூலமாக நம்மால் தாக்க முடியும். அணு ஆயுதங்கள் பொறுத்தளவு இந்தியாவில் 100-110 வரை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கின்றது. பாகிஸ்தானை விட குறைவுதான். இப்படியான ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அணு ஆயுதங்கள் இந்தியாவில் அல்லது பாகிஸ்தானில் அல்லது தெற்காந்த் பிராந்தியத்தில் அல்லது உலகின் வேறு எங்கோ வெடித்தால் கூட அது உலகையே அச்சுறுத்தும், உலகையே பாதிப்புக்குள்ளாக்கும். ஒரு 100 அணு ஆயுதங்கள் வெடித்தால் இந்த உலகமே அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையில் கடைசியாக அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது நாகசாகி அப்படிங்கிற ஒரு இடத்துல 2 அணு ஆயுதம் தான் இதுவரை போர் காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் உலகின் எந்த பகுதியில் நடந்தாலுமே அது உலகையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் அல்லது நம்முடைய எதிர்கால சந்ததி இந்த அச்சுறுத்தல் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன விஷயங்களை நாம் கையாள வேண்டும்? சுருக்கமாக நிறைவாக. ஓகே, அதாவது நாடுகள் என்று வரும்போது, அதாவது சாவரின் ஸ்டேட்ஸ் என்று வரும்போது இவர்கள் இதை ஒரு அச்சுறுத்தலுக்காக தான் பயன்படுத்துகிறார்களே தவிர, நீங்களே சொன்னீங்க, ஹிரோஷிமா நாகசாகி தான் கடைசியாக உபயோகப்படுத்தப்பட்டது. அதற்கப்புறம் பல நாடுகள் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கு, வெப்பனைசேஷனில் இருந்திருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், பல நாடுகள் இருக்குது. ஆனால் உபயோகப்படுத்தப்படவில்லை. இது அது சண்டை என்று வரும்போது, அதாவது வார்ஃபேர் என்று வரும்போது இந்த நாடுகள் உபயோகப்படுத்துவார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இது ஒரு அச்சுறுத்தலுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனால் இது எதை நம்ம மிகவும் பத்திரமாக ரொம்ப முன் யோசனையுடன் இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு தேதியில் உலகத்தையே அச்சுறுத்துவது தீவிரவாதம் தான். அது வெறும் பாகிஸ்தானில் மட்டுமல்ல, அதாவது இந்தியாவில் லஷ்கர்-இ தய்யபா என்று பாகிஸ்தானில் தூண்டிவிடப்படக்கூடிய அந்த தீவிரவாத அச்சுறுத்தல், பாகிஸ்தானுக்கே தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிறது. அதே மாதிரி முக்கியமாக சொல்லப்போனால் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் அச்சுறுத்தல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆன்டி சோஷியல் அவங்கக்கிட்ட இந்த எலிமெண்ட்ஸ் கிட்ட நியூக்ளியர் போகாத வரைக்கும் நாடுகள் பாதுகாப்பாக இருக்கும். இது அணு ஆயுதங்களை ஜனநாயக பூர்வ அமைப்பிடமே வைத்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய பதிவுக்கு மிக்க நன்றி. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த மிக்க நன்றி. இந்த விஷயத்தை பொறுத்தளவு நாகசாகிக்கு பிறகு 2ஆம் உலகப் போரின் இறுதிக்கு பிறகு அணு ஆயுதங்கள் உலகில் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை போருக்காக. ஆனால் அதே நேரத்தில் உலக அளவில் பெருமளவில் இந்த அணு ஆயுதங்கள் குவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அச்சுறுத்தலுக்காக தன்னுடைய எதிரி நாடுகள் அல்லது எதிரியாக பார்க்கப்படக்கூடிய நாட்டை அச்சுறுத்துவதற்காக தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த அணு ஆயுதங்கள் எதிர்காலத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் உலக மக்களின், அமைதியை விரும்பும் மக்களின் எண்ணமாக இருக்கின்றது. அது ஈடேறட்டும். மற்றும் ஒரு 0 ஹவரில் சந்திக்கலாம். வணக்கம்.